பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசின புத்தகத்தில் ஏசாயாவுடைய குணநலங்களை ஒவ்வொரு சாப்டர்லையும் பல டிஃப்ரெண்ட் குணநலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரத்திலும் கூட சில குணநலங்களை பார்த்துட்டு நம்ம இந்த வாரத்தோட இந்த புத்தகத்தை முடிக்கலாம். அதாவது 12ஆம் அதிகாரத்துல அவரிடத்துல சில நல்ல குணநலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு டிஃபரண்டான குணநலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப 66 அதிகாரம் இருக்கு. 66 அதிகாரத்திலயும் பார்த்தா, நெறைய குணநலங்கள் ஒத்து போறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் அங்கங்க நான் சில கேரக்டர்ஸ மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 12ஆம் அதிகாரத்தில உள்ள ம் சில குணநலங்கள உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 குணநலங்கள். அந்த வசனமே மொத்தம் 6 வசனம் தான் இருக்குது. வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தில பார்த்தோம்னா, "அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னைத் தேற்றுகிறீர். இதோ தேவனே என் இரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலன். என் கீதமுமானவர். அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரைத் துதியுங்கள். அவர் நாமத்தைத் தொழுது கொள்ளுங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளைச் செய்தார். இது பூமி எங்கும் அறியப்படக் கடவது என்பீர்கள். சீயோனி வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டுக் கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இதுல முதலாவது நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னா, 12:1 வந்து நம்ம பார்க்கிறோம். இவர் வந்து ஒரு நன்றி உள்ளம் கொண்டவர். தேங்க்ஃபுல் ஹார்ட். நன்றி உள்ள இருதயம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அந்த நாள்ல வந்து அவங்க சொல்வது என்னன்னா, "கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு, நீர் என்னைத் தேற்றுகிறீர்." ஆண்டவர் வந்து அ நன் ஏசாயா வந்து நன்றி மனம் கொண்டவரா இருக்கிறாரு. துன்பத்திலும் கூட தேவனுக்கு அ துதிக்க கற்றுக்கொண்டவரா இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "ஆண்டவரே உம்மை துதிப்பேன். நீர் என் மேல கோவமா இருந்தாலும் கூட, ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு, நீர் என்னை தேற்றுகிறீர். நீ கோபம் நீங்கும்போது என்னை தேற்றுகிறவரா இருக்கிறார்." அப்ப எந்த வேலையிலும் இவர் வந்து ஒரு நன்றி உள்ளம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியா நம்ம பார்க்க முடிகிறது. துதிக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு. அப்ப இவர் ஒரு நன்றி உள்ளம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியா நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 2வது நம்ம வசனத்த பார்த்தோம்னா, "இதோ தேவனே என் இரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆ கர்த்தராகிய யெகோவா என் பலனும், என் கீதமும் அவர். அவரே எனக்கு இரட்சிப்புமானவர்." அப்ப இதுல வந்து அவரு வந்து நம்பிக்கைய பார்க்குறோம். ட்ரஸ்ட் இன் காட். அவரு தேவன் மேல் உள்ள ஒரு நம்பிக்கைய வந்து பார்க்குறோம். என்ன பண்றாரு? தேவனே என் இரட்சிப்பு. நான் பயப்பட மாட்டேன். அவர் மேலேயே நான் வந்து நம்பிக்கையா இருப்பேன். நான் அஞ்ச மாட்டேன். தேவன் வந்து என் இரட்சிப்பா இருக்காரு. நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால நான் வந்து பயப்பட மாட்டேன். அப்ப ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தீர்க்கதரிசியா இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் இன் காட். நம்பிக்கை உள்ளம் கொண்ட ஒரு நம்பிக்கை கொண்டவர் கூட சொல்லலாம். அப்ப நம்பிக்கை உள்ள ஒரு தீர்க்கதரிசிய இந்த வசனத்துல நம்ம ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறாரு. எத குறித்து அவர் பயப்படல. ஏன்னா, அவருடைய ரட்சிப்பு யாரு? தேவனா இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்மளும் கூட சில காரியங்கள் வரும்போது நம்ம பயப்படுறோம். ஐயோ! இது எப்படி சாத்தியம்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, தேவன் வந்து நம்மள ரட்சிச்சிருக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அப்படி இருக்கும்போது, எந்த ஒரு காரியத்தையும் குறித்து நம்ம பயப்படாம என்ன பண்ணணும்? அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அப்ப அவரு நம்பிக்கை உள்ள ஒரு தீர்க்கதரிசியா இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது வந்து என்னது அப்டின்னா, அவரு ஒரு சந்தோஷமுள்ள தீர்க்கதரிசியா இங்க பார்க்க முடியுது. ஜாய்ஃபுல் இன் சால்வேஷன்ஸ். ஒரு சந்தோஷமுள்ள ஒரு தீர்க்கதரிசிய, அவர் ரட்சிப்புல அவரு மகிழ்ச்சியோடு சொல்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னா, வந்து தேவனே என் ரட்சிப்பியா இருக்கிறதுனால, நான் அவர் மேல் நம்பிக்கை வச்சு போறேன். அடுத்து வந்து இது 3வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னா, "நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள்." ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரட்சிப்ப மகிழ்ச்சியுடன் அவர் அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இவர் வந்து ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு தீர்க்கதரிசியா நம்ம தெரிகிறது. அதனால தான் அவர் வந்து ஒரு ஆனந்தமிக்க தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம். அவர் ரட்சிப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் ரட்சிப்புல அவர் பயப்படுறது கிடையாது. அவர் ரட்சிப்புல என்ன பண்றாரு? அவர் வந்து
தேவனே என் ரட்சிப்பா இருக்கிறதுனால நம்பிக்கையா இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு, இந்த ரட்சிப்புல அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன்னா, ஆண்டவர் என் ரட்சிப்பா இருக்கிறாரு. எனக்கு பயம் இல்லன்னா அங்க என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அப்ப 3வதாக நம்ம பார்க்குற காரியம் வந்து இவர் ஒரு நல்ல சந்தோஷமுள்ள தீர்க்கதரிசி. எல்லா வேலைகளிலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எந்த வேலைகள்ல எந்த காரியம் வந்தாலும் அவர் நம்பிக்கையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது, இவர் வந்து ஒரு சாட்சியா இருப்பவர். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வசனத்த வந்து 8வது அதிகாரத்துல வந்து நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? அந்த குடும்பத்த பத்தி நம்ம வந்து பார்க்கும்போது, "இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாலும், அற்புதங்களாலும் இருக்கிறோம்." அப்ப அவரே சாட்சி சொல்றார். ஒரு லிவிங் டெஸ்டிமோனி சொன்னத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம்னா, 4வது வசனத்த நீங்க வாசித்தீங்கன்னா, அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ரட்சிப்ப ரட்சிப்பு இருக்கிறதுனால நான் பயப்படுறதில்ல, நம்பிக்கையா இருக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அடுத்து அந்த ரட்சிப்ப நான் என்ன பண்றேன், அதனால நான் கர்த்தர துதிச்சு, அவருடைய நாமத்த தொழுது கொண்டுட்டு, அவர் செய்கையில ஜனங்களுக்குள்ள அறிவிக்கிறேன். இது ஒரு சாட்சியா அவரு இருக்கிறத நம்ம அப்ப சாட்சியா இருப்பவர். ஸோ ப்ரொக்ளைம் த காட்ஸ் ஒர்க். ப்ரொக்ளைமர் ஆஃப் காட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய அந்த ம் அ கர்த்தருடைய அந்த கிரியைகள வந்து ஒரு சாட்சியா அறிவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப சாட்சியா இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் உண்டு அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை என்ன தொழுது கொள்ளுங்க, அவர துதியுங்க, அவருடைய செய்கைகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்குள்ள அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்ததென்று என்ன பண்ணுங்க, நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும். இன்னைக்கு இந்த காரியத்த தான் நம்ம என்ன பண்றதில்ல, செய்றதில்ல. நம்ம நல்ல நிலைமையில இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். சில நேரங்கள்ல நம்ம துன்பம் வரும்போது என்ன பண்றதில்ல, நம்ம அதே மனநிலையோடு நம்மளால இருக்க முடியறதில்ல. கர்த்தர துதியுங்க, அவருடைய நாமத்த அறிவியுங்க, அவருடைய கிரியைகள என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்குள்ள அறிவியுங்கள் அப்படின்றத ஒரு சாட்சியா அவர் சொல்றத நம்ம கர்த்தருடைய கிரியைகள சாட்சியா சொல்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப இவரு ஒரு சாட்சியுள்ள ஒரு தீர்க்கதரிசியா இருந்தத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது, இவர் வந்து கடைசியாக ஒரு 5வது அ இது வந்து என்னது? 5, 6 வசனத்த நீங்க வாசித்தீங்கன்னா, "கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். அவர் இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார்." அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, எசையா தேவன மகிமைப்படுத்துகிறது. அப்ப எப்பயுமே ஒரு வந்து என்னது? ஒரு வொர்ஷிப்ஃபுல் நேச்சர். துதியும், ஆராதனையுமாக இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தேவன மகிமைப்படுத்துறாரு. ஆராதனை ஒரு மனதுடையவர். அவர் துதியிலே வாழ்ந்தார்ன்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன பண்ண எப்பயுமே அவரு என்ன பண்றாரு, நீங்க ஆண்டவரே நீங்க கோவமா இருந்தாலும் நான் உம்மை துதிப்பேன் அப்படின்னு எடுத்தோனே வசனத்துல சொல்றாரு. முடிக்கும்போது என்ன பண்றாரு, சீயோனின் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஒரு துதியும், ஆராதனையும் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியா இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஒரு சின்ன அதிகாரமா இருந்தாலும், இதுல நம்ம எத்தன காரியங்கள் கற்றுக்கொள்ளுகிற நிலைமையிலே ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து என்ன பண்றாரு, அவரு அதாவது வந்து நன்றி உள்ளம் கொண்டவரா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வதாக அவர் நம்பிக்கை உள்ள தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு. 3வது சந்தோஷமுள்ள தீர்க்கதரிசியா இருந்திருக்காரு. 4வதாக அவர் சாட்சியா வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்காரு. 5வதாக அவர் துதியும், ஆராதனையும் உள்ள ஒரு தீர்க்கதரிசியா வாழ்ந்திருக்கிறாரு. எவ்வளோ அருமையான ஒரு செய்திகள். சின்ன வசனங்களாக இருந்தாலும், அதில எவ்வளோ காரியங்கள அவர் ரட்சிப்பு பிரதானமா நினைச்சு, அந்த ரட்சிப்புல இருக்கிறதுனால நான் பயப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறதுனால நான் அவருடைய துதியையும், அவருடைய நாமத்தையும் நான் தொழுது கொள்கிறேன். அடுத்து வந்து அவருடைய கிரியைகள, அவருடைய செய்கைகள நான் வந்து என் ஜனங்களுக்குள்ள அறிவிக்கிறேன். அடுத்து நான் எப்பொழுதும் ஆண்டவர துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். என்னுடைய தேவன் வந்து அவ்வளோ பெரிய தெய்வத்த நம்ம கர்த்தராகிய யெகோவா அப்படின்னு அதுல சொல்றத நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்த பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய யெகோவா என் பலனும், என் கீதமுமானவர். அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். எப்படி ஆண்டவர புகழ்றது? நம்ம ரட்சிப்பு அடைந்த அந்த நாட்கள்லேருந்து இந்த வரைக்கும், ஆண்டவரே நீர் என்னை அனுதினமும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி. இந்த ரட்சிப்பு நிமித்தமாக நான் பயப்படாம இந்த உலகத்திலே வாழ்றேன். என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குது. இந்த காரியத்த மத்த ஜனங்களிடத்துல நம்ம அறிவிக்கிறோமா? ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு அருமையான குணநலன் உள்ள ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் நமக்கு பாடமா எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.